So now we are going to discuss some of the MCQs from this part, from the principles of inheritance part. Okay, from the introduction we are going to start. So the first question is, read the following statement and find out the incorrect statement. Geneticists deal with inheritance as well as variation of characters from parents to offspring. Of course, yes. ஜெனட்டிசிஸ்ட் அப்படின்னா ஜெனட்டிக்ஸில் இன்வால்வ் ஆகிற சயின்டிஸ்ட், ரிசர்ச் பண்ணுற சயின்டிஸ்ட், அவங்க இன்ஹெரிட் அண்ட் வேரியேஷன் ரெண்டுமே செக் பண்ணுவாங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். Variation is the process by which characters are passed from parent to progeny. No, variation is not that. Inheritance is that. Inheritance is the basis of heredity. So this is correct. Okay, inheritance is the degree by which progeny different from the parents. No, variation is the degree by which the progeny differ from parents. No, this is wrong. ஸோ இன்ஹெரிட்டன்ஸும் வேரியேஷனும் பார்த்தீங்கன்னா பியும் டியும் ஸ்விட்ச் ஓவர் பண்ணியிருக்காங்க அந்த ஆக்சுவல் டெஃபினேஷனை. ஹியூமன் நியூ ஆஸ் ஏர்லி ஆஸ் 800 to 10,000 BC that one of the cause of variation was hidden in sexual reproduction. So no, we did not know that variation is hidden over there that early. Okay, so in the statement wrong. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், ரீட் இட் அண்ட் ஃபைண்ட் அவுட் இன்கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கரெக்டாக ஏற்கனவே இங்கே நீங்கள் பென்சில் வச்சு மார்க் பண்ணியிருக்கீங்களா, என்னென்னது BDE தான் இன்கரெக்ட். ஸோ வி ஹவ் மார்க்ட் இட் ஓவர் ஹியர். Okay, move on to the next one. Gregor Mendel conducted hybridization experiment. For 7 years he has conducted between 1856 and 1863. Okay, and then Sahiwal cow in dash was developed by a dash. In the same statement உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. இது வந்து பஞ்சாபில் டெவலப் பண்ணாங்க பை ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன் அண்ட் டொமஸ்டிகேஷன். ஸோ இந்த 3 கொஷின்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸாக்டாக டெக்ஸ்ட் புக்ஸ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கோத்ரூ பண்ணுங்கள். அப்படி கோத்ரூ பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4th கொஷின் பாருங்கள். அக்கேஷ்னலி a single gene may express more than one effect. This is லியோட்ரோஃபி. இங்கே பி சைலண்ட்ப்பா, எல்லாருமே இந்த மிஸ்டேக் பிலியோட்ரோஃபின்னு படிப்பாங்க. சைக்காலஜியில் பி சைலண்ட், ஃபிசியாலஜியில் பி சைலண்ட். அதே மாதிரி இங்கேயும் the first letter P is silent. It is pronounced as லியோட்ரோஃபி. Make it sure that you are pronouncing it correctly. ஓகே, இந்த லியோட்ரோஃபியை பற்றி இனிஷியலாக நீங்கள் படிக்க மாட்டீங்க. இது வந்து நீங்கள் எப்போ படிப்பீங்கன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோடாமினன்ஸ், மல்டிபிள் அலீல்ஸ், அதுக்கு அடுத்த டாப்பிக்காக லியோட்ரோஃபி நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் படிப்பீங்க. ஸோ திஸ் இஸ் லியோட்ரோஃபி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் மெண்டலியன் inheritance and choose the correct option. ஸோ மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா இப்போ மோனோஹைப்ரிட் க்ராஸ்லையும் டைஹைப்ரிட் க்ராஸ்லையும் நீங்கள் படிக்கிறது தான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அல்லீல் இன்னொரு அல்லீலுக்கு கம்ப்ளீட்டாக டாமினண்ட்டாக இருக்கும், இன்னொரு அல்லீல் ரெசசிவாக இருக்கும். ஓகே, இதுதான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ். இன்னொரு பேர் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு பேர், மறந்துடாதீங்க. ஒரு அல்லீல் completely dominant over the other allele. So one allele is completely dominant over the other. That is what is expected for you to be known when we say Mendelian inheritance. Mendel's experiment had small sample size which have greater creditability to the data. Okay, a true breeding line shows a stable trait inheritance and expression for several generations. In a dissimilar pair of factors, one member of the pair dominates over the other. A recessive parental trait is expressed only in heterozygous condition. 2 alleles of a gene are located on homologous sites on homologous chromosome. So ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Mendel experiment had a small sample size. Obviously no. அவர் வந்து ஒரு டைமில் ஒரு பீ பிளான்ட்டை ஃபியூஸ் பண்ணாலே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் கிடச்சிச்சு அவருக்கு. ஓகே, ஸோ அதனால் அவர் ஸ்மால் சாம்பிள் சைஸை ஹேண்டில் பண்ணலை, லார்ஜர் சாம்பிள் சைஸாக ஹேண்டில் பண்ணார். எப்போவுமே லார்ஜர் சாம்பிள் சைஸ் ஹேண்டில் பண்ணி you are getting a result, mean that result is more reliable than you are getting from a small sample size. True breeding line, you have the same definition over there in your textbook. ஒரு தட் மீன்ஸ் என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னா, ஒரு பிளான்ட்டை வந்து நீங்கள் கண்டினியூஸாக செல்ஃப் பாலினேஷன் நிறைய ஜெனரேஷனுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லா ஜெனரேஷனையும் சேம் ஃபினோடைப் கிடைக்கிது அப்படின்னா அது வந்து ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட்.
அந்த என்டையர் ஜெனரேஷனுக்கும் பேர் ட்ரூ ப்ரீடிங் லைன். ஒரு டால் பிளான்ட் எடுத்து நீங்கள் திருப்பி செல்ஃப் பாலினேட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் ஜெனரேஷன்லேயும் டால் பிளான்ட் கிடைக்கிது, செகண்ட் ஜெனரேஷன்லேயும் டால், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, இந்த மாதிரி ஒரு 5 ஜெனரேஷன்ஸ்க்கு நீங்கள் பண்ணி எல்லாத்துலேயுமே டால் பிளான்ட் தான், எல்லா ஆஃப் ஸ்ப்ரிங்குமே டால் தான் அப்படின்னா அந்த நீங்கள் எடுத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் பிளான்ட் இருக்கு இல்லையா, அது ட்ரூ ப்ரீடிங். அந்த என்டையர் லைனுக்கும் பேர் ட்ரூ ப்ரீடிங் லைன், எல்லா ஜெனரேஷன்ஸ்க்கும் சேர்த்து. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். In a dissimilar pair of character, one member of the pair dominates over the other. ஆமாம், டிசிமிலர் பேர் ஆஃப் ஃபேக்டர்ஸ்னால் என்ன? ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன். ஹெட்ரோசைகேஷன் கண்டிஷனில் டாமினன்ட் தானே எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், ரிசசிவ் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. அது தானே மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸோட பேட்டர்ன். ஓகே, அதை தான் சொல்லியிருக்காங்க. ரிசசிவ் பேரண்ட் ட்ரைட் இஸ் எக்ஸ்ப்ரெஸ் ஒன்லி இன் ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன். ஹெட்ரோசைகஸ்னால் ஒரு டாமினன்ட் ஒரு ரிசசிவ் இந்த மாதிரி இருக்கணும். இந்த கண்டிஷனில் ரிசசிவாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகும்? ஆப்வியஸாக நோ. ரெண்டுமே ஸ்மால் டீன்னு இருந்தால் தான் ரிசசிவ் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் எடுக்கிறது. ஓகே, ஸோ ரிசசிவ் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்ப்ரெஸ்ட் ஒன்லி இன் ஹோமோசைகஸ் கண்டிஷன் ஆஃப் த ரிசசிவ் allele. ஓகே, 2 alleles of a gene are located on homologous sites in the homologous chromosome. True. நான் மோனோஹைப்ரிட் கிராஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ 2 குரோமோசோம் இப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம், இது ஹோமோலகஸ் பேர்னு வச்சுப்போம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஸ்டெம் ஹைட்டுக்கு உண்டான ஜீன் இருக்குது அப்படின்னா இங்கேயும் இருக்கும். இந்த 2 ஜீனும் சிமிலர் அல்லீலாக இருக்கலாம், டிஸ்சிமிலர் அல்லீலாக இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது கேபிட்டல் டி 2 இடத்துலையும் இருக்கலாம், இல்லை ஒரு இடத்துல கேபிட்டல் டி இன்னொரு இடத்துல ஸ்மால் டி இருக்கலாம், இல்லை ரெண்டுமே ஸ்மால் டியாக இருக்கலாம். தட் இஸ் கம்ப்ளீட்லி அப் டு த அல்லீல்ஸ் ப்ரெசன்ட். பட் இந்த இடத்துல ஹைட்டுக்கு உண்டான ஜீன் தான் இருக்கும். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? 1 தப்பு, 2 இஸ் கரெக்ட், 3 இஸ் கரெக்ட், 4 இஸ் ராங், 5 is correct. So you have 2, 3, 5 correct statement. They are asking for correct option. Okay, 2, 3, 5. Okay. Next one, Mendel conducted hybridization experiment on garden pea for 7 years. Same question, இங்கே நம்ம செகண்ட் கொஷின்லையும் பார்த்துருக்கோம். Okay, next, which of the following is not correct dominant recessive trait pairs of Pisum sativum? Axial terminal, axial is dominant, terminal is recessive, tall dwarf. அதுவும் கரெக்டு. எல்லோ க்ரீன் ரவுண்ட் wrinkled. பாட் கலரில் எது டாமினண்ட்? பாட் கலரில் க்ரீன் டாமினண்ட், சீட் கலரில் தான் எல்லோ டாமினண்ட். ஸோ இதுதான் ராங். ஓகே, இருந்தாலும் அடுத்த ஆப்ஷன்ஸை பார்த்துருவோம். அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல் கன்ஸ்ட்ரிக்டட், இன்ஃப்ளேட்டட் அப்படிங்கிறது தான் இங்கே ஃபுல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல் கன்ஸ்ட்ரிக்டட், தட் இஸ் ரைட். எல்லோ க்ரீன் சீட் கலரும் ரைட். வயலட் ஒயிட் ஃப்ளவர் கலர் அதுவும் ரைட். இன்ஃப்ளேட்டட் கன்ஸ்ட்ரிக்டட் பார்ட் ஷேப் அதுவும் கரெக்ட் தான். ஸோ ஒன்லி ராங் திங் இஸ் திஸ் ஒன். Okay, so come to the next one. Biological unit of controlling heredity is gene. ஏன்னா ஜீன் தான் பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட், அதுதான், அதனால தான் ஹெரிடிட்டியை ஜீன் கண்ட்ரோல் பண்ணுது. வேரியேஷன் ஃபவுண்ட் இன் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆர் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் ஸ்பீசியேஷன். இது நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. ஓகே, வேரியேஷன் எப்படி ஸ்பீஷியேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது இன்ஹெரிட்டன்ஸில் எவல்யூஷன் பற்றி படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இந்த குட்டி குட்டி வேரியேஷன் டெவலப் ஆகுது இல்லையா, அதெல்லாம் அக்குமுலேட் ஆகி எவல்யூஷனை லீட் பண்ணுது. அப்படின்னா எவல்யூஷனை லீட் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? புது ஸ்பீஷீஸ் ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ ஸ்பீஷியேஷன் அப்படின்னா புது ஸ்பீஷீஸ் ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, டெஸ்ட் கிராஸ்னால் என்ன? ரொம்ப காமனாக எல்லோரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது இந்த இடம் தான். டெஸ்ட் கிராஸ்னால் என்ன? எப்போவுமே டெஸ்ட் கிராஸ் எப்போ பண்ணுவோம் அப்படின்னா 2 சுச்சுவேஷனில் பண்ணுவோம். ரெண்டுமே சிமிலர் சுச்சுவேஷன் தான். என்னென்னா நீங்கள் F1 ஹைப்ரிட் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் டால் பிளான்ட்டையும் டுவார்ஃப் பிளான்ட்டையும் க்ராஸ் பண்ணுறீங்க, நிறைய சீட்ஸ் உங்களுக்கு பி சீட்ஸ் கிடைக்குது, அதை விதைக்கிறீங்க. க்ரோ ஆகிற அத்தனை சீட்ஸுமே டால் பிளான்ட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆல் டால் பிளான்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ். உங்களுக்கு இப்போ டவுட்டு அது ஹோமோசைகஸ் டாலா ஹெட்ரோசைகஸ் டாலான்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஒன் ஆஃப் த பேரண்ட் பிளான்ட்டோட நீங்கள் ஃபியூஸ் பண்ணி பார்க்கணும். F2ல் இந்த கன்ஃபியூஷன் ரொம்ப காமன். ஏன்னா ஹோமோசைகஸ் டாலும் இருக்குது, ஹெட்ரோசைகஸ் டாலும் இருக்குது. இப்போ கிடைக்கிற பிளான்ட் ஹோமோசைகஸாக ஹெட்ரோசைகஸான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த ஹைப்ரிட் பிளான்ட்டை வந்து ரிசசிவ் கேரக்டர் கூட நீங்கள் ஃபியூஸ் பண்ணுவீங்க. ஏன் ரிசசிவ் கூட தான் பண்ணணும் அப்படின்னா ரிசசிவ் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதது, டாமினன்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடும் இல்லையா. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற பிளான்ட் கேபிட்டல் டின்னு வச்சுப்போம். இதை ஸ்மால் டி கூட ஃபியூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே கிடைக்கிற கேமெட் கேபிட்டல் டி, இங்கேருந்து ஸ்மால் டி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற எத்தனை பிளான்ட்டுமே கேபிட்டல் டி ஸ்மால் டி, தட் இஸ் டால் பிளான்ட்டாக இருக்கும்.
இல்லை உங்களுக்கு கிடைக்கிறது ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட் பிளான்ட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு 2 டைப் ஆஃப் கேமிட் ஃபார்ம் ஆகும், கேபிட்டல் டி ஸ்மால் டி. இந்த பிளான்ட்லேருந்து ஒரு டைப் ஆஃப் கேமிட் கிடைக்கும், தட் இஸ் ஸ்மால் டி. இப்போ இது ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் புன்னட் ஸ்கொயரில் போட்டுக்கலாம் இனிஷியலாக, பட் லேட்டர் ஆன் இது எல்லாமே நீங்கள் மைண்டில் போடுற அளவுக்கு டெவலப் ஆகிடும். கேபிட்டல் டி ஸ்மால் டி 50% ஆஃப் த பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், ஸ்மால் டி 50% ஆஃப் த பிளான்ட், அதாவது 50% டாலாக இருக்கும், 50% டுவார்ஃபாக இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் கேஸ் 1 கேஸ் 2 அப்படின்னு போட்டு படிச்சிருப்பீங்க. ஸோ ஹைப்ரிட் பிளான்ட் ஷுட் பி ஹைப்ரிடைஸ்டு வித் ரிசசிவ் பேரண்ட், அதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகே, இன்னொரு விதமான டெஃபினேஷன் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அன்னோன் டாமினன்ட் ஃபினோடைப் இருக்கிற பிளான்ட்டை வந்து ரிசசிவ் கேரக்டர் இருக்க பிளான்ட்டோட ஃபியூஸ் பண்ணுறது அன்னோன் டாமினன்ட் ஃபினோடைப். இப்போ டால் அப்படின்ற ஒரு பிளான்ட்டை எடுத்துக்கிறீங்க, ரேண்டமாக ஒரு பிளான்ட்டை டால் பிளான்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட ஃபினோடைப் உங்களுக்கு தெரியாது, ஜினோடைப் உங்களுக்கு தெரியாது. ஜினோடைப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ரிசசிவ் பிளான்ட்டோட ரேண்டமாக எந்த பிளான்ட்டுகளை வேணாலும் ஃபியூஸ் பண்ணிக்கலாம். இது மெண்டல் கொடுத்த டெஃபினேஷன். லேட்டரும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணது என்னென்னா, அன்னோன் டாமினன்ட் ஃபினோடைப் இருந்ததுன்னா you can hybridize it with any recessive plant for the same character. அவ்வளோதான். ஓகே, the term genetics was proposed by Batson. ஓகே, இது வந்து உங்களுக்கு தியரியில் நீங்கள் அப்படியே மெமரைஸ் பண்ணிக்க வேண்டியதான். gamete normally contains, கேமிட்டில் என்ன இருக்கும்? ஓகே, மெனி அல்லீல்ஸ் ஆஃப் அ ஜீன். ஒரு ஜீனுக்கு நிறைய அல்லீல் இருக்குமா? ஆல் அல்லீல்ஸ் ஆஃப் அ ஜீன் இருக்குமா? 2 அல்லீல்ஸ் ஆஃப் அ ஜீன், 1 அல்லீல் ஆஃப் அ ஜீன். கேமிட் வந்து ஹேப்ளாய்ட். அப்போ வந்து ஒரு அல்லீல் ஆஃப் அ ஜீன் தான் அங்கே இருக்க முடியும். பிரான்ச் ஆஃப் biology dealing with heredity and variation is genetics. That is very obvious. Phenotype of an organism is the result of phenotype, genotype and genetic environmental interactions. Obviously இதுதான். ஸோ ஜினோடைப்பில் டால்னு இருந்து தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்கல அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டாலாக வளராது இல்லையா? ஸோ ஜினோடைப்பும் ரெஸ்பான்சிபிள், என்விரான்மெண்டல் இன்ட்ராக்ஷன்ஸும் ரொம்ப ரெஸ்பான்சிபிள். The word genetics comes from the word gene because that is actually giving the unit of heredity இல்லையா? Genes controlling 7 traits of peace studied by Mendel are actually located on 4 chromosomes. ஓகே, என்னென்ன குரோமோசோம் அப்படிங்கிறத இப்போவே நம்ம பார்த்துடலாம். ஜஸ்ட் அ மினிட். ஓகே, இங்கே ஏற்கனவே நான் தனியாக எழுதி வச்சுருக்கேன். ஸோ தே ஆர் லொக்கேட்டட் ஆன் த 4 different chromosome. Flower color, seed color is present in chromosome number 1. Pod shape, flower position, stem length present in chromosome number 4. Pod color is present in 5 and seed shape is present on number 7. நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னா 4 fingers எடுத்துப்பேன். இது வந்து 1 4 5 7. ஓகே, 1 4 5 7. 1ல் என்ன இருக்குது? ஃப்ளவர் கலர், சீட் கலர் இருக்குது. ஸோ இது ஃப்ளவர் கலர், இது சீட் கலர். இது பாட் ஷேப், ஃப்ளவர் பொசிஷன், ஸ்டெம் லென்த். அடுத்து பாட் கலர், இது சீட் ஷேப். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ உங்கள் ஃபிங்கர்ஸில் அது இருக்கணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த குரோமோசோமில் எது இருக்குது அப்படின்னு கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு குரோமோசோம் நம்பர் 1 4 5 7. 5ம் 7ம் ஒரு கேரக்டர் தான் இருக்குது. 1ல் 2, 4ல் 3. ஸோ இங்கே 2 என்ன? ஃப்ளவர் கலர், சீட் கலர். 4ல் என்ன இருக்குது? பாட் ஷேப், ஃப்ளவர் பொசிஷன், ஸ்டெம் லென்த். இதில் 5 குரோமோசோம் நம்பர் 5 பாட் கலர். இது குரோமோசோம் நம்பர் 7 சீட் ஷேப். ஸோ இப்படி ஃபிங்கர்ஸில் வச்சு மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். திருப்பி சொல்கிறேன். குரோமோசோம் நம்பர் 1, that is the first finger, flower color, seed color. So this is chromosome number 4 which has pod shape, flower position, stem length. Stem length na height of the plant. This chromosome number 5 pod color. This chromosome number 7 seed shape. So remember, in this way you will be able to answer everything appropriately. So come to the next question here. Which was wrong about Mendel? He was born in 1822. That's right. Mendel presented his work in the form of a paper at Hessendorf in 1856. Let us check it out. I am not sure about it. Mendel carried out his experiment for 7 years. Right? He died in 1884. That is also right. Okay. So எந்த பேப்பரில் இவர் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாருன்னு செக் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஹிஸ் பேப்பர் Experiments on Plant Hybridization was published in the 4th volume of Proceedings of Natural Science Society in Bern in 1866. So 1866ல Proceedings of Natural Science Society of Bern அப்படின்ற இடத்துல தான், அப்படின்ற ஜேர்னலில் தான் இவரோட ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் ஆச்சு. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன? ஹெசன்டார்ஃபில் வந்து பப்ளிஷ் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பட் இங்கே
பேர்னில் நடந்த மீட்டிங்கில் தான் இது வந்து ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் திஸ் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஷின், 2 கொஷின் நம்ம ஸ்கிப் பண்ணியாச்சு. In P, wrinkling of seed is due to non-formation of starch because of the absence of branching enzyme. இதெல்லாமே digestive enzyme. இதை நான் நீங்கள் எழுதக்கூடாது. ஸ்டார்ச் பிரான்ச் ஆகிற என்சைம் எதுனா ஸ்டார்ச் பிரான்ச்சிங் என்சைம். அதுக்கு தனியாக எந்த பேரும் அவங்க கொடுக்கல, பிரான்ச்சிங் என்சைம்னு தான் ரெஃபர் பண்ணுறாங்க. அதனால தான் ரிங்க்லிங்கே நடக்குது, அது இல்லாததுனால. ஃபாதர் ஆஃப் ஹியூமன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா ஹியூமன்ஸில் இருக்கிற ஜெனட்டிக்ஸை படித்தது யார்? கெராட். ஓகே, அடுத்து ஃபார் அ கிவன் கேரக்டர் a gamete is always pure. for a given character, ஒரு கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம ஏற்கனவே இப்போ தான் மோனோஹைப்ரிட் கிராஸில் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை தான் அவங்க இங்கே கொஷினாக கேட்குறாங்க. கிரிகோர் ஜோஹான் மெண்டல் த ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக் வாஸ் ஆஸ்ட்ரியன் மாங்க். ஹி வாஸ் அ ப்ரீஸ்ட். நம்ம ஃபாதர்னு சொல்லுவோம் இல்லையா சர்ச்சில், அவர் தான் அது. ஓகே, இதோட இந்த பார்ட் நம்ம முடிச்சுக்கலாம். ஹோப் திஸ் வாஸ் ஹெல்ப்.